பொருட்டோ வால்யூம் 1ஓட ரிலீஸ் அப்போ கிஷிமோட்டோ இந்த குட்டியான டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணி இருந்தார். இதில் முழுசாக அழிக்கப்பட்ட ஒரு உலகத்தோட கடவுளா இந்த காமி ஒட்சுட்சுகி இருந்தார். அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி காமி இந்த உலகத்தையும் அதோட இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸையும் உருவாக்கினார். அந்த பவர் மூலயமா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ரியாலிட்டியாக மாற்ற முடியும். ஆனால் இந்த பவரை காமியால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவரை தாண்டி ஐடாவும் இந்த பவரை பொசஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ட்ரோலும் இல்லை, கான்ஷியஸும் இருக்காதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. இதை பொருட்டோவோட ரொம்ப முக்கியமான லீக்கர்ஸான அப்துல் ஜோல்டிக் ஆர்கானிக் டைனோசர் மாதிரி பேஜ்லலாம் கூட போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இவங்க ஃபேக்கான டேட்டா எதையும் போட்டு நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த வாட்டி இவங்க நம்மளை காலவாரி விட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அதாவது இந்த பேரால காமி ஒட்சுட்சுகிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதோட கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் வெறும் ஒட்சுட்சுகி மட்டும்தான். இதுபடி காமி ஒட்சுட்சுகிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. இங்கே வெறும் ஒட்சுட்சுகின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஷீபாங்கிற பேர் கூட இங்கே சொல்லலை. சரின்னு ஆர்கானிக் டைனோசர் அண்ட் அப்துல் ஜோல்டிக்கோட பேஜில் போய் அந்த போஸ்ட்டை தேடினேன். ஆனால் அப்படி ஒரு போஸ்ட்டையே காணும். இந்த ஒரு வீடியோவை நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸாக போடலாம்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்போ கூட இந்த காமியை பற்றி ஒரு சில அனிமே சேனல்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றி நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் இதை ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, காமி ஒட்சுட்சுகிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. இது மிஸ் டிரான்ஸ்லேஷனால் உருவான ஒரு கேரக்டர் தான். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மிஸ்லீடிங்க்கு முக்கிய காரணமாக நம்ம சேனலும் இருந்திருக்கு. அதனால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.